வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது அஜித் சினிமாவில் கடந்து வந்த பாதை பற்றி ஒரு சிறப்பு பதிவு. ஒரு ஹீரோவா அமராவதியில அறிமுகமான அவரோட சினிமா வாழ்க்கையில இப்ப வெளியாகி இருக்கிற விடாமுயற்சி 62வது மைல்கல். பில்லா 2 படத்துல அவர் பேசின ஒரு டயலாக் பயங்கரமா ஹிட் ஆச்சு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதுடான்னு சொல்லுவாரு. அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஹீரோ. சினிமா ஒரு பக்கம், கார் ரேசிங் இன்னொரு பக்கம்னு தொடர்ந்த அவரோட பயணத்துல இந்த 2025ஓட தொடக்கமே ஒரு மிக முக்கியமான ஆண்டா அவருக்கு அமைஞ்சிருச்சு. துபாயில் நடந்த சர்வதேச கார் பந்தயத்துல 3வது பரிசு பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தாருன்னா, சினிமால அவர் ஆற்றிய பங்குக்காக இந்தியாவின் 3வது மிக உயரிய கௌரவமான பத்மபூஷன் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரோட கலை வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இதை விட வேற என்னவா இருக்க முடியும்? ஆனா இதெல்லாம் ஓவர் நைட்ல ஒரே நாள்ல நடந்த விஷயங்கள் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சவால்களும் போராட்டங்களும் நிறையவே இருந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். அதனால இடையில எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க. ஆரம்பிச்சிடலாங்களா? அஜித் பிறந்ததே மிக முக்கியமான ஒரு தினத்துல, உலகத்துக்கே விடுமுறை நாளான தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி 1971ல பிறந்தவர் அவரு. அவர் பிறந்த தேதியும் 1. அவர் பேரோட தமிழ் எழுத்தா முதல் எழுத்து அ, பேரோட ஆங்கில எழுத்தோட முதல் எழுத்து ஏ. அவரை ரசிகர்கள் தலைன்னு அன்பா அழைக்கிறதுக்கு பின்னால தற்செயலா இந்த முதல் அம்சங்கள் அமைஞ்சு போனதையும் ஒரு ஆச்சரியம்னே சொல்லலாம். ஆனா இதெல்லாமே சும்மா யோசிச்சு சுவாரஸ்யமா நம்ம தொடர்பு படுத்தி பேசுறதுக்கான விஷயங்கள் தானே தவிர, அவரோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பின்னால கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிறையவே இருக்கு. சரி, ஏ ஃபார் அஜித் கதையை ஆல இருந்தே தொடங்கிடலாமா? அமராவதி 1993ல இயக்குனர் செல்வா இயக்கத்துல அஜித் ஹீரோவா அறிமுகமான முதல் படம். பாத்தீங்களா, முதல் படத்தோட தலைப்பு கூட ஆள தான் ஆர்வமா இருக்கு. ஆனா இது ஒரு சின்ன ட்விஸ்ட். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அஜித் முதலா நடிச்ச படம் இது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே 1990ல என் வீடு என் கணவர்னு ஒரு படம், சுரேஷும் நதியாவும் ஜோடியா நடிச்ச அந்த படத்துல அஜித் ஒரே ஒரு காட்சியில் ஒரு சின்ன பையனா நடிச்சிருப்பாரு. அந்த சின்ன தொடக்கத்தோட விடாமுயற்சி தான் இந்த விடாமுயற்சி படம் வரைக்கும் அவரை கொண்டு வந்திருக்கு. ஆனா எடுத்த உடனே வெற்றிகள் எதுவும் அவ்வளவு சுலபமா அவருக்கு அமைஞ்சிடல. அதுக்கு பதிலாக தடங்கல்களும் அதிர்ச்சிகளும் தான் ஆரம்பத்திலேயே நிறைய ஏற்பட்டிருக்கு. முக்கியமா அமராவதி படம் 1993 ஜூன்ல வெளியாச்சுன்னா, அதே வருஷம் ஜூலைல வெளியான தெலுங்கு படம் தான் பிரேம புஸ்தகம். இது வெளியானதே ஒரு பெரிய அதிசயம்னே சொல்லலாம். ஏன்னா படத்தோட இயக்குனர் கொல்லப்புடி ஸ்ரீனிவாஸ் ஷூட்டிங் ஆரம்பிச்ச 9வது நாள்லயே இறந்து போயிட்டாரு. எல்லாருமே அதிர்ச்சியாகி சென்டிமெண்ட்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆயிட்டாங்க. அந்த படம் அவ்வளவுதான் எல்லாருமே நினைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொல்லப்புடி ஸ்ரீனிவாஸோட அப்பா கொல்லப்புடி மாருதி ராவ் தான் அந்த படத்தை முழுசா முடிச்சு அதை வெளியிட்டாங்க. இருந்தாலும் படம் ரொம்ப சுமாரான ஒரு படமாவே அஜித்துக்கு அமைஞ்சது. இதுக்கப்புறம் இளம் தலைமுறை ரசிகர்களால தளபதின்னு கொண்டாடப்படுற அஜித்தும் விஜயும் இணைஞ்சு நடிச்ச அபூர்வமான ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே 1995ல வெளியாச்சு. விஜயோட பிளாஷ்பேக்ல வர நண்பனா அஜித் நடிச்ச இந்த படத்தோட தயாரிப்பு செலவு வெறும் 20 லட்சம் தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல படம் 1.90 கோடி அள்ளி மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இந்த படத்தை பத்தின சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல விஜய் அஜித் காம்போன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா மறக்காம அப்படி அதையும் பார்த்துருங்க. ராஜாவின் பார்வையிலே அந்த வெற்றியோட சந்தோஷம் தீர்றதுக்குள்ள அதே வருஷத்துல அஜித்துக்கு இன்னொரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது வசந்த் இயக்கத்தில் வெளியான ஆசை திரைப்படம். மணிரத்னம் சாரோட ப்ரொடக்ஷன். படத்துல இருந்த அழகான காதல், வில்லங்கமான கதை, அப்புறம் தேவா சாரோட அட்டகாசமான மியூசிக்னால படம் மிகப்பெரிய தாறுமாறு ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் அஜித்துக்கு எல்லாமே ஏறுமுகம் தான். குறிப்பா அகத்தியன் இயக்கத்துல 1996ல வெளியான படம் காதல் கோட்டை. படத்துல ஒரு கண்ணியமான ரொமான்டிக் ஹீரோவா பெண்களை மட்டும் இல்லாம ஆண்களோட மனசையும் கூட ஒட்டுமொத்தமா கட்டி இழுத்தாரு அஜித். முகத்தையே பார்க்காம வெறும் கடிதம் மூலமாவே உயிருக்குயிராவே காதலிக்கிற ஒரு ஜோடி கடைசியில ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. அதை அவ்வளோ உணர்வு பூர்வமா அற்புதமா எடுத்திருப்பாரு அகத்தியன். அஜித்தும் தேவயானியும் அதுல சூர்யா அண்ட் கமலியாவே வாழ்ந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் போன்ல பேசுறப்போ சரியா பேச முடியாம தவிக்கிற சீன், பக்கத்திலே இருந்தாலும் தான் லவ் பண்றது அவங்க தான் தெரியாமலே மிஸ் ஆகிற அந்த காட்சிகள், அப்புறம் கிளைமேக்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல உடையிற அந்த சஸ்பென்ஸ் நிகழ்ச்சி எல்லாமே படத்தோட அப்படியே நம்மள கட்டி போட்டுடும். அதனாலேயே தமிழ்ல வந்து மிக சிறந்த படங்களை ஒன்னா காதல் கோட்டை அமைஞ்சது. சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்கம், சிறந்த தமிழ் படம்னு 3 தேசிய விருதுகளையும் படம் அளிச்சு. ஆசைக்கு அப்புறமா வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருந்த அஜித்தோட கிராஃப், காதல் கோட்டைக்கு அப்புறமா நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், ரெட்டை ஜடை வயசுன்னு அடுத்த கியர்ல வேகம் எடுத்துச்சு. ஆனா இதெல்லாமே அவருக்கு தோல்வி படங்களாவே அமைஞ்சது. இந்த ஸ்டேஜ்ல 1998ல சரண் இயக்கத்தில் வெளியான படம் தான் காதல் மன்னன். படம் மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ். பரத்வாஜ் மியூசிக்ல பாட்டெல்லாம் செமையா ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் அஜித் நிஜமாவே தமிழ் சினிமாவோட காதல் மன்னனாவே மாறிட்டாரு. அதே 1998ல அஜித்துக்கு இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் அவள் வருவாளா. அஜித்துக்கு ஜோடி சிம்ரன். அஜித் துருன்னு அந்த ரோலை செமையா பண்ணிருப்பாரு.
லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கதையா இருந்தாலும் சிம்ரனோட போர்ஷன்ல இருந்த சஸ்பென்ஸும் ட்விஸ்டும் படத்தை வேற லெவல்ல சுவாரஸ்யமாக்கிடுச்சு. ஆக்சுவலா காதல் மன்னன் மார்ச்ல வெளியாச்சுன்னா அவள் ஒரு வாழ மேல ரிலீஸ் ஆச்சு. அஜித் இந்த 2 படத்திலையும் மாறி மாறி நடிச்சு கொடுத்ததால இது சாத்தியமாச்சு. இதுக்கப்புறம் கார்த்திகோட 100வது படமான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அஜித் இதுல கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பெண் இயக்குனர் சுஷ்மா அகுஜா இயக்குன படம் உயிரோடு உயிராக. இயக்குனரோட மகள் ரிச்சா அகுஜா தான் ஹீரோயின். படத்துல அஜித்தோட நடிப்பு சிறப்பா அமைஞ்ச அளவுக்கு மத்த அம்சங்கள் எதுவும் இல்லாததால படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா ஃபிளாப் ஆச்சு. அப்புறம் ரமேஷ் கிருஷ்ணா இயக்குன ஒரே படமான தொடரும். காதல் கோட்டை மாதிரியே அஜித்துக்கு இதுல தேவயானியும் ஹீராவும் தான் ஜோடி. படம் ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரா ஓடுச்சு. 1999 அஜித்தோட கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். சுந்தர் சி இயக்கத்துல ரொமான்டிக் டிராமா வெளியான உன்னை தேடி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல அதிரடியா பட்டைய கிளப்புச்சு. இந்த படம் வெளியான 2 மாசத்துல தமிழ் சினிமால புயல கிளப்புற மாதிரி அட்டகாசமா ஒரு படம் வெளியாச்சு. அது எஸ்.ஜே. சூர்யா சார் இயக்குனரா அறிமுகமான சூப்பர் டூப்பர் மூவி வாலி. அஜித் இரட்டை வேஷத்துல 2 விதமான மேனரிசங்களோட படம் முழுக்க நடிப்புல சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு. அதுவும் சிம்ரனோட காம்பினேஷன்ல வர ஒவ்வொரு சீனும் வேற லெவலா இருக்கும். லவ், சஸ்பென்ஸ், காமெடி, த்ரில்லர், டென்ஷன் எல்லாம் கலந்த ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜா இருந்துச்சு படம். தேவா சாரோட மியூசிக்ல ஒவ்வொரு பாட்டையும் ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அஜித்துக்கும் சிம்ரனுக்கும் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி தந்த படம். தமிழ் சினிமாவோட ரொம்ப அபூர்வமான சைக்காலஜிக்கல் ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர்ல என்னைக்குமே இதுக்கு தனி இடம்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து ராஜகோபுர இயக்கத்தில் வெளியான ஆனந்த பூங்காற்றை படமும் அஜித்துக்கு ஒரு வெற்றி படம் தான். இதுக்கப்புறம் அஜித்துக்கு காதல் மன்னன் வெற்றி படம் கொடுத்த சரண் இயக்கத்தில் வெளியான படம் தான் அமர்க்களம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அமர்க்களமா கொண்டாட்டமா ஓடிச்சு படம். அதோட முக்கியமா படத்துல ஜோடியா நடிச்ச ஷாலினியோட அஜித்துக்கு காதல் மலர்ந்து அவங்க 2 பேரும் நிஜமாவே ஜோடியா ஆக்கிடுச்சு படம். படத்துல ஒரு ஆக்ஷன் காட்சி எடுக்கிறப்போ அஜித் தவறுதலா ஷாலினியோட கையில சின்னதா ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டாரு. அதனால பதறி போய் அவங்கள அக்கறையா கவனிச்சுக்கிட்ட விதமே 2 பேரையும் நெருக்கமாக்கி அப்புறம் அது காதலா மாறிடுச்சு. எந்த அளவுக்குன்னா படத்துல உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வோன்னு ஒரு பாட்டு வரும்ல, அஜித் அந்த வரிகளையே லவ் லெட்டரா எழுதி ஷாலினி கிட்ட கொடுத்திருக்காரு. படத்துல இருந்த காதலை விட இந்த ஒரிஜினல் லவ் ஸ்டோரி செமையா இருக்குல்ல. இதுக்கப்புறம் ராஜகுமாரனோட முதல் படமான நீ வருவாய் என படம் பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ்னாலும் அஜித் இதுல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா தான் நடிச்சிருப்பாரு. முகவரி படம் அஜித்தோட திறமையை இன்னொரு பரிமாணத்துல வெளிப்படுத்தின படம்னு சொல்லலாம். வி.இசட் துரையோட இயக்கத்துல சினிமால மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற லட்சியத்தோட போராடுற அந்த ஹீரோ கேரக்டரை அஜித் ரொம்பவே அற்புதமா பண்ணிருப்பாரு. படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதுக்கப்புறம் செம அட்டகாசமான கேஸ்டிங்கோட ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட அற்புதமான மியூசிக்கோட வந்த ரொமான்டிக் மியூசிக்கல் படம் தான் கண்டு கொண்டேன். டைரக்டர் ராஜீவ் மேனன், அஜித், மம்மூட்டி, ஐஸ்வர்யா ராய், தபு, அப்பாஸ்னு எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மிங் டீம். ரவி கே சந்திரனோட வேற லெவல் விஷுவல்ஸ்னு படமே ஒரு டெக்னிக்கல் மிரட்டலா இருந்துச்சு. படம் முக்கியமான பல சினிமா விருதுகளை அள்ளி குவிச்சுது. முக்கியமா அஜித்தோட லவ் சாங்ஸ்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர சந்தன தென்றலில் பாடலை கொடுத்தது இந்த படம் தான். இந்த வெற்றிக்கு அப்புறமா இடையில ஒரு சின்ன சறுக்கல். சிம்ரனோட ஜோடியா நடிச்ச உன்னை கொடு என்னை தருவின் படம் சரியா போகல. ஆனா அடுத்த படமே அஜித்தை வேற லெவல்ல தூக்கி நிறுத்திடுச்சு. அதோட முக்கியமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த இயக்குனரையும் அறிமுகப்படுத்துச்சு. படம் தீனா, இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ். காதல்லையும் அதிரடி ஆக்ஷன்லையும் அஜித் கெத்தான மாஸ் ஹீரோவா பட்டைய கிளப்பியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல ஒவ்வொரு பாட்டும் ஒரு வேற லெவல் மேஜிக்கல் அற்புதமா இருக்கும். படம் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட். தீனா வெளியான அதே 2001 அஜித்துக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்ச படம் சிட்டிசன். அறிவானந்தம், சுப்பிரமணியம்னு டூயல் ரோல்ஸ்ல ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. குறிப்பா அந்த மீனவ கதாபாத்திரத்தை ரொம்ப உயிர்ப்போட பண்ணிருப்பாரு. ஊழல் மிகுந்த அரசியல் அதிகாரத்தால அத்திப்பட்டுங்கிற கிராமமே உயிரோட மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பழி வாங்கறதுக்காக களத்துல இறங்குற அஜித் வேற வேற பேர்ல விதவிதமான தோற்றத்துல வந்து தப்பு செஞ்சவங்களை அதிரடியா கடத்திட்டு போயிடுவாரு. கமல் சார், விக்ரமுக்கு அப்புறமா தமிழ் சினிமால ஒரு ஹீரோ இவ்வளவு விதவிதமான தோற்றத்துல வந்தது இந்த படமா தான் இருக்கும். அஜித்தோட மேக்கப் நிறைய காட்சிகள்ல கொஞ்சம் ரொம்பவே செயற்கையா துருத்தலா இருந்தாலும் கதையில இருந்த உணர்ச்சியாலையும் மேக்கிங்னாலையும் படம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் பூவெல்லாம் முன்வாசம், அசோகா, ரெட், ராஜானு வெற்றி தோல்வி ஊசலாட்டமா சில படங்கள். ஆனா அந்த சின்ன தொய்வை சட்டுன்னு தூக்கி நிறுத்துற மாதிரி வேற லெவல் ஹிட் அடிச்சது மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர். அது கே.எஸ். ரவிக்குமாரோட வில்லன். சிவா, விஷ்ணுன்னு டூயல் ரோல்ஸ்ல அஜித் நடிப்புல சும்மா பட்டைய கலப்பிருப்பாரு. அண்ணன் சிவா பஸ் கண்டக்டர், தம்பி விஷ்ணு மனநலமும் உடல் நலமும் குன்றியவர். ஒரு கட்டத்துல சிவா விஷ்ணுவா மாறி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏகப்பட்ட வில்லங்கமான காரியங்களை செய்வாரு. சத்தியமா அந்த ரோலை இவரோட சிறப்பா வேற யாராலுமே பண்ணிருக்க முடியாது. உடம்ப கோணிக்கிட்டு நாக்க வாயோரமா துருத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அவர் ஏமாத்துற காட்சியிலலாம் அவ்வளோ ரகலையா இருக்கும். நிச்சயமா அவர் கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு உறுதியா சொல்லலாம். ஆனா இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்த ஆஞ்சநேயா படம் பயங்கரமா ஃபிளாப் ஆச்சு. அநேகமா அஜித் நடிச்ச படங்கள்லேயே அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்ற படம் இதுவா தான் இருக்க முடியும். படம் மட்டும் இல்ல, படத்துல அஜித்தோட நடிப்பே கூட சரியில்லைன்னு கடுமையான விமர்சனங்களை சந்திச்ச படம் இது. மே 1, 2004 அஜித்தோட பிறந்தநாள் அன்னைக்கு வெளியான ஆக்ஷன் த்ரில்லர் ஜனா, நாயகன், பாஷான்னு தமிழ் சினிமாவோட முக்கியமான பிளாக் பஸ்டர் படங்கள்ல இருந்து அங்கங்க கொஞ்சம் எடுத்து பட்டி டிங்கரிங் பண்ணி ஷாஜி கைலாஸ் இயக்கின படம். படத்துல புதுசா எதுவும் இல்லைனாலும் அஜித்தோட மாசான பிரசன்ஸ்னால படம் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் சரணோட கூட்டணியில அட்டகாசம்
அட்டகாசம் அஜித்துக்கு மற்றும் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. ஆனா அடுத்து லிங்குசாமியோட இயக்கத்துல ஜி, பி வாசு இயக்கத்துல பரமசிவன், பேரரசு இயக்கத்துல திருப்பதி எல்லாமே மிகப்பெரிய தோல்வி படங்கள். அஜித் கொஞ்சம் தொய்வா இருந்த சமயத்துல வில்லன் படத்துல அஜித்துக்கு டூயல் ரோல்ஸ் கொடுத்து அவருடைய திறமை வேற லெவல்ல வெளிப்படுத்தி கேஎஸ் ரவிக்குமார் அஸ்தினார் இல்லையா. இந்த தடவை அதை விட பெருசா அஜித்துக்கு ட்ரிபிள் ரோல்ஸ் கொடுத்து பாக்ஸ் ஆபீஸ்ல வேற லெவல்ல வரலாறு படைச்ச படம் தான் வரலாறு. சான்ஸே இல்ல. அப்பா 2 மகன்கள்னு அஜித் 3 விதமான தோற்றத்துல பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்த படம். குறிப்பா அந்த பரதநாட்டிய கேரக்டரோட நளினம், அதுல அவர் காட்டின பெண்மை, வெட்கம் எல்லாமே அவ்வளோ அற்புதமா இருக்கும். மற்றபடி இந்த ட்ரிபிள் கேரக்டர்ஸ்ல அவர் காட்டின ரொமான்ஸ், சைக்கோத்தனம், கம்பீரம் எல்லாமே அவரோட சிறந்த நடிப்பு திறமைக்கான எடுத்துக்காட்டாவே இருந்துச்சு. அதனாலே சிறந்த நடிப்புக்கான விருதும் இந்த படத்துக்காக அவருக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் ஆழ்வார், ஏகன், அசல்னு 3 மரண மொக்க படங்கள். இந்த படங்களுக்கு இடையில ஏஎல் விஜய் இயக்கத்துல த்ரிஷாவோட நடிச்ச கிரீடம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கடுத்து விஷ்ணுவர்தன் இயக்கத்துல வெளியான பில்லா மிக பிரம்மாண்ட பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. தமிழ் சினிமாலே அஜித்தை ரொம்ப ஸ்டைலிஷா காட்டின ஒரு படம் இதுவா தான் இருக்க முடியும். ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் விஷுவல்ஸ்ல சும்மா மிரட்டி எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டைலிஷ் மேக்கிங்காகவே படம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அடுத்து நம்ம தல அஜித்தை மங்காத்தா ஆட வச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல கோடிகளை கொட்ட வச்சாரு வெங்கட் பிரபு. அஜித்தோட அர்ஜுன், த்ரிஷா, லட்சுமி ராய், அஞ்சலி, ஆண்ட்ரியான மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே படத்துல இருந்துச்சு. படம் தாறுமாறு சூப்பர் டூப்பர் ஹிட். லவ், ஆக்ஷன், காமெடி, சஸ்பென்ஸ், அதிரடி ட்விஸ்ட்னு எல்லாம் கலந்த ஒரு அதிரடி மசாலா பேக்கேஜா அசத்துச்சு படம். ஆனா அதுக்கப்புறம் வெளியான பில்லா 2 அந்த பிராண்டட் டைட்டிலுக்கே ஒரு பெரிய திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. படம் கடுமையான கலவையான விமர்சனங்களை சந்திச்சது. காரணம் படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் சிறப்பா இருந்ததே தவிர அஜித்தை ஸ்டைலா காட்டினாங்களே தவிர படத்தை இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி உருப்படியா ஒரு சீன் கூட படத்துல இல்ல. எல்லாமே ரொம்ப பிளாட்டா பண்ணிருப்பாங்க. ஆனா அதை பத்திலாம் கவலைப்படாத அஜித் மறுபடியும் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிச்ச படம் தான் ஆரம்பம். நயன்தாரா, ஆர்யா, டாப்ஸி பொண்ணுன்னு கேஸ்டிங்கே செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. படம் சரியான ஆக்ஷன் த்ரில்லரா இருந்ததால அஜித்துக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம். அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா இயக்கத்துல வீரம், கௌதம் மேனன் இயக்கத்துல என்னை அறிந்தால், மறுபடியும் சிவா இயக்கத்துல தொடர்ந்து வேதாளம், விவேகம், விஸ்வாசம்னு 3 படங்கள். இதெல்லாமே வெற்றி படங்களா இருந்தாலும் விவேகமும் விஸ்வாசமும் நிறைய கலவையான விமர்சனங்களையும் சந்திச்சது. சிவாவுக்கு தொடர்ந்து 3 படங்கள் பண்ண மாதிரி எச் வினோத் இயக்கத்துல அஜித் தொடர்ந்து நடிச்ச 3 படங்கள் தான் நேர்கொண்ட பார்வை, வலிமை, அப்புறம் துணிவு. இதெல்லாமே வெற்றி படங்களா இருந்தாலும் வலிமையும் துணிவும் அஜித்தோட ரசிகர்களை மட்டும் திருப்தி படுத்திச்சே தவிர ஒட்டுமொத்தமா பெருசா கவரல. ஏற்றமும் இறக்கமும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. ஒரு நடிகர் நடிக்கிற படங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கா இருக்க முடியுமா என்ன? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப வெளியாகி இருக்கிற விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. படம் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல தனியா ஒரு விமர்சனம் போட்டிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காம விடாமுயற்சி படத்துக்கு நான் போட்டிருக்க விமர்சனத்தையும் பார்த்துருங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பதிவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.